வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. அக்டோபர் 9 வேர்ல்டு போஸ்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளெல்லாம் ஒன்றா இணைச்ச ஒரு பெரிய வலையமைப்பு அப்படின்னா இந்த போஸ்ட்டு தான். இந்த அஞ்சல் துறை மூலமாக தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கனெக்டிவிட்டின்றது ஆரம்பத்தில் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சின்ன வயசாக இருந்தப்போ கூட பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு கடிதம் வரும். அந்த கடிதாசியை படித்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு எல்லாரும் மத்தியிலும் நிற்க வச்சு படிக்க வைப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய அழகான ஒரு மொமெண்ட்டாகவும் அந்த சமயத்தில் இருந்து. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போஸ்ட்டை எப்படி உருவாகினாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னா, முதல்ல நமக்கு இந்த புறா விடு தூது, அப்புறம் ஒரு மனுஷனை இங்கேருந்து அங்கே அமுச்சு அவன் மூலமாக அந்த தூது அனுப்பி ஆள் அனுப்புறது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புராண காலத்துலேருந்தே இருக்குது. இது ஒரு பெரிய லெவலில் ஒரு வலையமைப்பாக ஒரு கான்செப்டாக உருவானது பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் ஹென்றி ஒன்றுங்கிற ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு நிறைய நாடுகள்லேருந்து செய்தி வர வேண்டியிருக்கு, இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக குழு உருவாகினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு உருவாகிறார். அப்படி ஒரு குழு உருவாக்குனது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போது அந்த குதிரையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அசதி ஆகிடும், மறுபடியும் அவங்க ட்ராவல் பண்ணி போகிறதுலாம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் எங்கெங்கெல்லாம் இவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு சிறிய ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பிளேஸை உருவாக்கி வச்சிடறாங்க. அப்போ அங்கே போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. இப்படி தான் அந்த இடத்துல ஒரு முழுமையான குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்காட்லாந்து, இந்த இங்கிலாந்து, இந்த பகுதிகளில் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. ஒரு 30 மைல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி நடந்து போகிறவங்க அந்த மாதிரியான பர்சன்ஸுமே உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1550 அதாவது 15ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பிரையன் ட்ரூக் அப்படின்ற ஒரு பர்சனை போஸ்ட் மாஸ்டராக அறிவிக்கிறாங்க. இப்படியே அதனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது தொடர்ந்து நடக்குது. ஏன்னா இது போஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான், அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுகளில் படகுகள் அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்கள் மூலமாக இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா மாற ஆரம்பிச்சுது. அவங்களும் இதை யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் அயர்லாந்து, இதனுடைய தேவைன்றது ரொம்ப அதிகமாக ஏற்பட்டதுனால இதுக்குன்னு சொல்லிட்டு பென்னி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் ஒரு போஸ்ட் நிறுவனத்தையே உருவாக்குறாங்க. இதுதான் முறையாக ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் இருக்கவங்களுக்கும் தங்களுடைய பொருட்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த போஸ்ட்டில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குதிரை வண்டிங்க, அப்புறம் இந்த மோட்டார் வாகனங்க, இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருட்களை எல்லா வீடுகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகளும் குழுக்களுமே உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 1830 ரயில்கள் மூலமாக இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கடல் மார்க்கமாக இது விஷயம் நடக்குது. அப்புறம் 1846 இந்த தந்தின்ற ஒரு கான்செப்டை உருவாகுறாங்க. இது இந்த எலக்ட்ரானிக் டெலிகிராஃபி மூலமாக இப்போ ஏதாவது உடனடி செய்தி உடனே நமக்கு அங்கே போய் சேரணும் அப்படின்னா இந்த தந்தி தான். ஏன்னா தந்தின்னு ஒன்று வந்தது அப்படின்னு வச்சிங்களேன், எல்லாரும் பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏதாவது முக்கியமான ஒரு நிகழ்வுனா மட்டும் தான் தந்தி வரும். ஆனால் தந்தி வந்திருக்கு அப்படின்னாலே எல்லாரும் பதறுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அப்போ தான் உருவாகிருக்கு 1846. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்தில் இதை உருவாக்குனதுக்கு அப்புறம் இதனுடைய டெவலப்மெண்ட்ன்றது இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்குது. எதனா 1058 அலுவலகங்களை இதன் மூலமாக உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1878 தொலைபேசி நிலையங்களும் உருவாக்கப்படுது. இதன் மூலமாக இதனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது போக அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய டெவலப்மெண்ட் தான். இந்த மாதிரி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த தந்தி சேவை அப்படின்றது இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளாக அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. 1874 ஜென்ரல் போஸ்ட் யூனியன் சொல்லிட்டு சுவிட்சர்லாந்தில் பெர்ன் அப்படின்ற ஒரு பிளேஸில் இதை உருவாக்குறாங்க. அந்த பெர்னில் இந்த உருவாக்குனதுக்கு அப்புறம் இந்த குழுக்கள், அதாவது எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய ஒன்றா சேர்ந்து நமக்குன்னு ஒரு யூனியனை உருவாக்கிக்கலான்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க. அது உருவாக்குன அந்த டேட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் தேதி 1874. அதுக்கப்புறம் 1969 ஜப்பானில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த டேவை சூஸ் பண்ணி இதுக்காக ஒரு டேவை நம்ம கொண்டாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்னைக்கு பல மாறுதல்களோட நம்ம கையில் ஃபோன் வந்திருக்கு. ஆனால் முதல்ல நம்ம எல்லாரையும் கம்யூனிகேட் பண்ண வச்சு நம்மளை இணைச்ச ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட். ஸோ அப்படிப்பட்ட அந்த வலையமைப்பை கொண்டாடணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு போஸ்ட் டே அப்படின்னு சொல்லி முறையாக அந்த சுவிட்சர்லாந்து பெர்லினில் உருவாக்குனாங்களே, அந்த ஒரு நாளில் அந்த யூனியனாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாளை சூஸ் பண்ணி நீ வேர்ல்டு போஸ்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 9. நெக்ஸ்ட் இன்னைக்கு ருமேனியாவில் ஹோலோகாஸ்ட் நினைவு தினத்தை அனுசரிக்கிறாங்க. 1942 பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனியர்கள்லாம் ருமேனியாவில் இருக்கக்கூடிய மக்களை அப்படியே அங்கேருந்து நாடு கடத்துறதுன்னு ஆரம்பிச்சு அவங்கள சித்திரவதை முகாம்களில் போட்டு எல்லாரையும் கொள்றது அப்படின்ற கான்செப்ட் மூலமாக கிட்டத்தட்ட 2,80,000 பேர் இது வரைக்கும் அவங்க கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அதை பேஸாக வச்சு அந்த உயிரிழந்த அந்த யூதர்கள்லாம் நினைவு கூறணும்னு சொல்லிட்டு ருமேனியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்னைக்கு ஹோலோகாஸ்ட் நினைவு தினமாக அனுசரிக்கிறாங்க அக்டோபர் 9. நெக்ஸ்ட் இன்னைக்கு லீஃப் எரிக்சன் டேவை அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த லீஃப் எரிக்சன் அப்படின்னு
அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ் அப்படின்னு தானே நினச்சின்னு இருக்கோம். பட் ஆனால் உண்மையாகவே அதுக்கு முன்னாடி வந்த பர்சன் தான் இந்த லீஃப் எரிக்சன்லாம். ஐரோப்பியாவிலேருந்து வந்த ஒரு வைக்கிங்காக இவர் வந்து பார்க்க போகிறார். ஸோ ஐரோப்பியாவிலேருந்து வந்த அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1825 அந்த பகுதியில் இருந்துட்டு போயிருக்காரு. அவருடைய அந்த கப்பலை சீரமைச்ச ஒரு நிகழ்வு மூலமாக. ஏன்னா இவர் எதுக்காக வந்தார், என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரியான பெரிய குறிப்புகள்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இவர் அந்த கப்பலை சரி செஞ்சார் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் இருக்கிறதுனால இந்த ஒரு டே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கான்செப்ட் இவங்களுக்கு எப்படி உருவாக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1874 ராஸ்மெல்ஃபி அப்படிங்கிற ஒரு பர்சன் எழுதின புக் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பிரபலமாடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த நார்வே அமெரிக்காவை சேர்ந்த அறிவியலாளர்கள் அறிஞர்கள்லாம் பார்த்துட்டு இது உண்மைதான், இந்த மாதிரியான ஒரு பர்சன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு ஒரு ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. 1925 அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அந்த பர்சன் அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நம்ம சர்வை பண்ணோம், நம்ம எல்லாம் கொலாம்பஸ் நினச்சிருக்கிறோம். பட் ஆனால் முதல்ல வட அமெரிக்காவை கண்டுபிடிச்ச பர்சன் லீஃப் எரிக்சன் சொல்லிட்டு அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்னைக்கு சர்வே பண்ணுறாங்க அக்டோபர் 9. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் நானோ டெக்னாலஜி டேவை அமெரிக்கா சர்வே பண்ணுறாங்க. இந்த நானோ டெக்னாலஜினுடைய எண்ணெய் வந்து குறிப்பிடும்போது 1x10⁻⁹ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதனால தான் இந்த 10ஆம் மாதம் 9ஆம் தேதியை சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நானோ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய அன்றாட தேவைகளில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த நானோ டெக்னாலஜினுடைய பயன்பாடுகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நமக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கான்செப்டை முறையாக பார்த்தீங்கன்னா 1959 ரிச்சர்ட் பெய்ன்மேன் அப்படின்ற ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் டைமாக முன்வைக்கிறார், மூலக்கூறுகளுடைய மாற்றம் அப்படின்ட்டு. 1974 நோரியோ தனிகுச் அப்படின்ற பர்சன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, நானோ டெக்னாலஜி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 1980 இதுக்கு தனி ஒரு துறையே உருவாச்சு. 1986 நுண்ணோக்கிகளை இந்த குவாட் கியர்பெரி அப்படின்றவங்க ரொம்ப பெரிய லெவலில் அந்த நுண்ணோக்கிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத புலப்படாத மிக நுண்ணிய பொருட்களை பார்க்கறதுக்கும் நுண்ணோக்கிகள்ன்றதை இவங்க உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நானோ டெக்னாலஜின்றது பயங்கரமான வியத்தகு முறையில் வளர ஆரம்பிக்குது. சரி, இந்த நானோ டெக்னாலஜி சொல்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருளினுடைய மூலக்கூறுகளை நீங்கள் மாற்றி அமைச்சிங்கன்னா அதனுடைய பயன்பாட்டை நம்ம மாற்ற முடியும். இப்போ ஒரு உலோகம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ வெயிட்டில் இருக்குது. இப்போ அதனுடைய வெயிட்டை நமக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய மூலக்கூறுகளை மாற்றி அமைச்சா வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி அது பவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாகவும் இருக்கும். நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த நானோ டெக்னாலஜி பிளாஸ்டிக் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா. அதுலேயும் இப்போ கூட ரீசெண்டாக நடந்த ஒரு பெரிய ஆராய்ச்சிகள்லாம் கூட நம்மள பிளட்லேயே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இந்த நானோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ரூம் அளவுக்கு பெரிய சிஸ்டம் இருந்தது. அதுதான் கம்ப்யூட்டர். சும்மா ஒரு கால்குலேட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு மிஷினாக வச்சுருந்தோம். ஒரு சின்ன அமைப்பாக இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுற மாதிரி கணினியாகவும் நம்ம கையில் யூஸ் பண்ணுற இந்த ஃபோனாகவும் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த நானோ டெக்னாலஜி தான். ஒரு பக்கம் இதனுடைய வரம் அப்படின்றது இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜினுடைய மாற்றங்களாக பரிணமிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் நானோ டெக்னாலஜி தான். அண்ட் இன்னொரு பக்கம் மனித இனத்தினுடைய ஒரு சாபமாகவும் அவங்களுடைய வாழ்நாளையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா $1,25,000 மில்லியன் செலவு பண்ணி இதனுடைய ஆராய்ச்சிகள் அப்படின்னு தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. ஸோ இதை பற்றியான ஒரு பெரிய புரிதல் நமக்கு தேவை. இதனுடைய வளர்ச்சின்றது ஒரு பக்கம் தான், ஹெல்த்தியான வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி நேஷனல் நானோ டெக்னாலஜி டேவை அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 9. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் டிக்னிட்டி டே அண்ட் ஆயில் ஒர்க்கர்ஸ் டேவை வந்து பெரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பெரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டினுடைய பெரிய பொருளாதாரமே எண்ணெய் வளங்கள் தாங்க. அந்த எண்ணெய் வளங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1968 பெர்னாண்டே பெலாண்டே அப்படின்ற ஒரு பர்சனு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரோல்லையே வச்சுருந்தாங்க. இது ஒரு தேசியமயமாக்காமையே வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியான சர்ச்சைகள்ன்றது ஒரு பக்கம் போக அவருடைய ஆட்சியை தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வளங்களை பார்த்தீங்கன்னா தேசியமயமாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த பெருன்றது ஒரு பெரிய வளர்ச்சியவே அடைய ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் இன்றைக்கி அமெரிக்கானுடைய கச்சா எண்ணெய் தேவைகளில் 7வது பெரிய நாடாக இந்த பெரு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டாக அந்த ஆயில் ஒர்க்கை வந்து தேசியமயமாக்கின அந்த நாளை சூஸ் பண்ணி ஒரு கண்ணியமான ஒரு நாளாகவும் இதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை உகாண்டா செலிப்ரேட் பண்ணுறாங்க. உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த நைல் நதியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே போன சமயத்தில் மாட்டினவங்க தான் இந்த உகாண்டா. 1860 அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக அப்படியே போக அங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களை பார்க்க அங்கே தங்களுடைய ஆதிக்கத்தையும் அப்படியே செலுத்த ஆரம்பிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கேயும் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் உருவாக அவங்களுடைய சுதந்திர போராட்டன்றது அப்படியே ஸ்டார்ட் ஆக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கிரேட் பிரிட்டன்ட்டு 1962 அவங்க சுதந்திரம் கிடச்சிது வாக்கெடுப்பு மூலமாக. அதுக்கப்புறம் முழுமையான சுதந்திரம் இந்த டேட்டில் தான் அவங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வாக்கெடுப்பு நடந்துச்சு, அவங்களுடைய ஆட்சிகள் அமைஞ்சுது. பட் இருந்தாலும் முழுமையான சுதந்திரம் இந்த டேட்டில் கிடச்சதுனால இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை உகாண்டா செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 9. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஹங்கல் டேவை சவுத் கொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க.
இந்த ஹங்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து முறை. இதை உருவாக்குனவர் கிங் செஜோங் அப்படின்றவர் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சீன எழுத்துக்களை யூஸ் பண்ணி தான் இந்த வடகொரியா, தென்கொரியா இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனாலையும் அது எப்படியாவது நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த கிங் செஜோங்ன்ற பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹங்குள் அப்படின்ற ஒரு எழுத்து முறையை சுலபமாக எல்லாரும் படிக்கிற மாதிரி உருவாக்குறாரு. அது அவங்க நாட்டினுடைய ஒரு பெரிய ரெவல்யூஷனாகவும் எல்லாருக்கும் அந்த படிப்பறிவு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கான்செப்டாகவும் அமைஞ்சுது. அதனால தான் அந்த கிங் செஜோங்ன்றவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக அவங்க நாடுகளில் பார்க்கப்படுறாங்க. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வடகொரியா, தென்கொரியா, அதுக்கப்புறம் சீனாவினுடைய எழுத்துக்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹங்குள்ன்ற ஒரு எழுத்து முறையில் யூஸ் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை உருவாக்குனா அந்த பர்சன் எப்போ உருவாக்குனான்னு சொல்லிட்டு அதுக்கே நிறைய ஆராய்ச்சிகள்லாம் போச்சு. ஒரு காலத்தில் அந்த டேட்ன்றது ஜூலையில் இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்க இல்லை அந்த இந்த 10ஆம் மாதம் தான் அதை உருவாக்குனாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உருவாக்குன அந்த ஹங்குள் அப்படின்ற எழுத்து முறையை உருவாக்குன அந்த கிங் செஜோங்கோல் அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அந்த எழுத்து முறையை கொண்டாடுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட விதமாக ஹங்குள் டேவா இன்னைக்கு வந்து சவுத் கொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு இந்தியாவில் ஃபாரின் சர்வீஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஃபாரின் சர்வீஸ்ன்ற ஒரு கான்செப்ட் 1783 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இருந்தவங்க வேறு நாடுகள்கிட்ட தொடர்பு கொள்றதுக்காக ஒரு குழு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நமக்கு முழுமையான சுதந்திரம்லாம் கிடச்சதுக்கப்புறம் 1946 நாம தான் நமக்குன்னு ஒரு இந்தியன் சர்வீஸை உருவாக்கிட்டோம், அந்த ஃபாரின் சர்வீஸை. அதன் மூலமாக மற்ற நாடுகளோட நம்ம தொடர்பு கொள்றதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பற்றி பேசுறதுக்கும் இல்லை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம நாட்டில் கொண்டு வரணும், ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வெளியுறவுத்துறை அப்படின்றவங்க தான் முக்கியமானவங்க இருக்கிறாங்க. அவங்கள கொண்டாடுறதுக்காக 1946 உருவான அந்த நாளை சூஸ் பண்ணி இன்னைக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 9. காலங்கள் மாறும்போது கொள்கைகளும் மாறதான் செய்யும். ஆனால் கௌரவம்ன்ற பேரில் தன்னுடைய பிழைகளை மாற்றிக்க தயங்கிட்டே இருக்கிறதும் ஒரு கோழத்தனம் தான். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்களுடைய நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.